உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமா? அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் அப்படிங்கிறது 2 முகூர்த்தத்தை குறிப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான முகூர்த்தம்ங்கிறது 2. ஒன்று தாலி கட்டுறதுக்காக ஒரு முகூர்த்த நேரம் குறிப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறத முக்கியமாக குறிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் பார்த்து அந்த சாந்தி முகூர்த்தம் வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போது இதே இந்த கர்ப்பதான லக்கினம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அந்த கர்ப்பதான லக்கினம்ங்கிறது கோச்சாரப்படி லக்கினம் என்பது ஒன்று இருக்கும். அதாவது சாந்தி முகூர்த்த நேரம் குறிக்கிற நேரத்தில் ஒரு லக்கினம் இருக்கும். அந்த லக்கினத்திற்கு 5, 7, 9ஆம் இடத்துல, அதாவது தனக்காரகன், புத்திரக்காரகன், அதாவது புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கே சஞ்சரிக்கிற காலத்தில், அதாவது கர்ப்பதான லக்கினத்திற்கு 5, 7, 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் காலத்திலே ஒரு கரு ஜனித்தால் அது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக இருக்கும். அப்போ ஆண் குழந்தை வேண்டுமானால் கர்ப்பதான லக்கினத்திற்கு 5, 7, 9இல் சந்தான பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே கணவன் மனைவி உறவு கொண்டால் அவர்களுக்கு ஜனிக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும்.